நமஸ்காரம். மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டுங்க, ஆச்சரியப்பட போகிறீங்க. அவ்வளவு விஷயங்களும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் டக்குன்னு டப்புன்னு முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த காலகட்டத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணும், சின்ன விஷயத்தில் சில விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது என்னன்றதும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 7.5 சனி நடந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்றது இல்லை. ஜென்ம சனி ஓடிட்டே இருக்கு. பட் ஸ்டில் இந்த மாதம் அனைத்து விஷயங்களும் அவ்வளோ ஃபேவரபிளாகவும், என்னடா இது ஜென்ம சனியில் இவ்வளோ நல்ல விஷயமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கு கோச்சாரத்தில். அப்போ சுயஜாதகத்தை என்ன பண்ணும், ஒரு தடவை அலசி பார்த்துக்கோங்க. அப்போ அதனுடைய திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா வெற்றி அவ்வளவும் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. சரி, சனி கிரகம் உங்களுக்கு 12ஆம் தேதி வக்ரமடைகிறார். 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. 17ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ 12 to 17 உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை எது எப்படி தீர்க்கவே முடியல, வழியே புரியல, போடான் இருக்கு, எப்படியே விட்டுட்டேன் நான் அப்படின்னு இருக்கிறவங்க கூட 12ஆம் தேதியிலிருந்து நீங்க 17ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி எடுங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் 12 to 17 முயற்சி எடுங்க. அது என்ன 12 to 17 அப்படின்னா, சனி வக்ரமடைகிறார் 13ஆம் தேதி. 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க சுகஸ்தானத்துல சூப்பரா உட்கார்ந்துட்டு இருக்கார். இத குரு சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றோம். சிவனே ராஜாவா குருவாக வழி காமிச்சா வேற என்னங்க வேணும்? அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரெஷர் குறைஞ்சே போயிடும். எதெல்லாம் முடியலை, தெரியலை, சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சுகமாக ஜாலியாக முடிஞ்சிடும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க அன்பானவர்கள். உங்களை சார்ந்தவங்க கஷ்டப்பட்டா உங்களால் தாங்கவே முடியாது. அவங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடியதில் அனைத்து ராசிலையும் நீங்கள் தான் நம்பர் 1. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் பட்டப்பாடு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் சூப்பரா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயத்தை நீங்களே செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிறைய கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள எப்படிதான் வந்துச்சுன்னே தெரியாது. நீங்க கூட போவீங்க தம்பி தங்கச்சியோட, நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க அல்லது அவங்களுக்கு அட்மிஷனுக்காக நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ தெரியாது, உங்களை பார்த்த உடனே உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு உங்களால் உங்களுடைய தம்பி தங்கைக்கு அவ்வளவு நன்மைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் நீங்க சுகமா இருக்கணும், என்ன பண்ணணும், இதுக்கு வழி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது வீடா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், ஜாலியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இது மட்டும் முடிஞ்சா அவ்வளோ கடனும் அடைச்சிடும். இந்த சொத்தை விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா விற்கவே முடியல, யாராவது கிடைச்சா போதும், கொஞ்சம் கம்மி விலை கிடைச்சா கூட போதும்டாப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அல்லது ஒரு சின்ன இனிஷியேட் எடுங்க. உங்களுடைய புரோக்கருக்கு ஒரு கால் பண்ணுங்க. அவ்வளவையே உங்களுடைய பூமியில போய் நின்று நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. யாரோ வருவாங்க, நீங்க நினைச்சதை விட அதிகமான விலை கொடுத்து டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சூரியன் குருனுடைய சேர்க்கை புதனோட வீடான உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய நீங்க யூஸ் பண்ற டெக்னிக் டக்குன்னு அவ்வளவு பாசிட்டிவா வரும். எதெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் வழியா நடக்கவே இல்லையோ, அப்படியே கிடக்குதோ, அப்ரூவல்னு போய் முடியவே இல்லையோ, டேபிள் மாறிட்டே இருக்கோ, முடிஞ்ச பாடே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அத்தனை கவர்மெண்ட் சம்பந்தமான இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கும் அனுகூலமா இருக்கு, கவர்மெண்ட்டை நாடி செய்யறவங்களுக்கும் அவ்வளவு அனுகூலமா இருக்கு. உயர் அதிகாரிகள், நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளான வழிகாட்டுதல் காமிக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மீனராசி அன்பர்களே. குழந்தைகளுக்கு தேவையான இடத்துல சீட்டு கிடைக்க
கிடைக்கும். உங்களுக்கு பிடிக்காத இடத்துல போய் நீங்க சேர்ந்து இருந்தா கூட இப்ப அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும். அப்ப அந்த நெகட்டிவ்ன்றது உங்களுக்கு போயிடும். கரெக்டான ஒரு டீச்சர் ஒரு கரெக்டான ஒரு மென்டார் அப்படின்றது கிடைச்சு நட்பு வட்டாரம் சூப்பரா இருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் சூப்பரா இருக்கு, ஆனா அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கவே இல்லையே, யாரும் ஒர்க் பண்ண வரவே மாட்டேன்றாங்களே, ஆனா இந்த பக்கம் ஆர்டர்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன் நீங்க ஒர்க்ல இருக்கீங்க, ப்ராஜெக்ட் இது கிடைக்கும், ஆனா இந்த ப்ராஜெக்டுக்காக ஒரு சிறிய படிப்பு நீங்க படிக்கணும், அந்த படிப்புக்கு உதவ யாராவது வர மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல உங்களை கூப்பிட்டு அதுக்கு அவங்களே செலவு பண்ணி அந்த இன்வெஸ்டாரே உங்களை கூப்பிட்டு இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் உனக்கு தான்ப்பா அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சூப்பரா இருக்கும். விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு அருமையான காலகட்டம் இது. வெளிநாட்டோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமா அப்லிஃப்ட்மெண்ட் ஆறதுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணத்துக்கும் இது அருமையான ஒரு காலகட்டம். லவ்ல இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ஃபேமிலி கிட்ட நீங்க போய் பேசுங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. லிவிங்ல இருக்கீங்களா, அதுவுமே நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். திருமணம்னு வரும்போது மட்டும் கண்டிப்பா என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி இருக்கிறதுனால நீங்க ஒரு தடவை மட்டும் பேசிக் பொருத்தம், கட்ட பொருத்தம் எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. அசால்ட்டா மட்டும் விட்டுட வேண்டாம். ஏன்னா நான் சொல்றது மாத பலன்தான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுய ஜாதகத்துல கிரகங்களுடைய நிலை அவ்வளவு ஃபேவரபிளா இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. கை காமிச்சு ரைட்டான வழியில உங்களை இழுத்து ரைட்டான வழியில கூட்டிட்டு போயிடுவாங்க. வீடு யாருக்கெல்லாம் அமையணும், ரொம்ப நாளா வீடு கட்டிட்டே இருக்கீங்க, முடிஞ்ச பாடு இல்லை, அறகுறையா நின்றுட்டே இருக்கு, கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு ஆனா குடி போகவே முடியல அப்படின்றவங்கலாம் இப்போ முயற்சி எடுங்க. அது கொஞ்சமா ஒர்க் பெண்டிங் இருந்தாலும் சரி, நான் இப்ப போய் அங்க பால் காய்ச்சிட்டு வருவேன், அங்கதான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வைங்க. அவ்வளவும் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு. செவ்வாயோட தான் கேது 6ஆம் வீட்டில் இருக்கிறது பெரும் யோகத்தை கொடுக்கும். பட் நீங்க ஏதாவது லேண்ட் சம்பந்தமா இருந்தா மட்டும் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் மட்டும் நீங்க கரெக்டா பார்த்துக்கோங்க. வீடு மாறுறதுக்கு, வீடு சம்பந்தமான விஷயங்களை செய்யறதுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தோட சந்தோஷமான ட்ரிப் போறதுக்கும் இது அருமையான காலகட்டம். ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை எதுல இருக்கணும் அப்படின்னா மறைவு உறுப்புகள்ல, செக்ஷுவல் ஆர்கன்ஸ்ல, எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி த்ரோட் சம்பந்தமான விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பட் ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடையாது. அண்ட் மேலும் எந்த ஒரு விஷயமே குருனுடைய அருள் இருக்கும்போது ஜெயிச்சே தீருவீங்க. மிஸ் பண்ணிக்கவே வேண்டாம். நான் சொன்ன இந்த 12 to 18 வெரி 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 இம்பார்ட்டன்ட். 17ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல சூரியனுடைய அமைப்பு, குருனுடைய அமைப்பு சூப்பரா இருந்துருச்சுன்னா எங்கேயோ போய் நின்றுடுவீங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு வேலை தேடி ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பார்த்து இல்லப்பா இந்த ஜாப் இல்லப்பா உனக்கு ஒரு மேனேஜராகவே நான் கொடுத்துட்றேன்ப்பா, யூ ஆர் தி டீம் ஹெட்டுப்பா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு அப்பாயின்மெண்ட்னு கூட்டிட்டு போய் நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தோட டபுள் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரெஷர்னு நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ அந்த ப்ரெஷரை ஈஸியா மேற்கொள்ற அளவுக்கு சூப்பரா இருக்கு. சித்தர்களுடைய வழிபாடு, குருனுடைய வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் 12ல ராகு இருக்கிறது பெரும் யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன்.